Hi, hello and welcome. This is A. Charulata from Changalpet. Today we are going to see of class 12 accountancy unit 2 accounts of not for profit organization. Today we are going to discuss about sum number 3 and 4. Okay. Here this is a sum from the information given below. Prepare the receipts and payments account of Madurai Mother Teresa Mandram for the year ended 31st December 2018. Here they have given you the particulars, cash balance, bank balance, all the particulars they have given you, and you have asked to prepare the receipts and payments account. சரி, நம்ம ஏற்கனவே receipts and payments அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்டும் ஃபேவரபிள் பேங்க் பேலன்ஸும் இருந்ததுன்னா அதை நம்ம டெபிட் சைட் ஆஃப் த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டை நம்ம எழுதிக்குவோம். திஸ் இஸ் அ ஃபார்மெட். ஸோ இது டெபிட் சைடில் ரெசிப்ட்ஸும் க்ரெடிட் சைடில் பேமெண்ட்டும் போட்டு மேலே இந்த புக்ஸ் ஆஃப் மதுரை மதர் தெரேசா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட்னு போட்டு இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்மளுடைய இப்போது நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கேஷ் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1/1/2018, பேங்க் பேலன்ஸ் ஆன் 1/1/2018. ஸோ இது ஓப்பனிங் பேலன்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சைடு பாருங்கள், கேஷ் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31/12/18. ஸோ இது நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் என்டர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ரெசிப்ட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் டு கேஷ் பேங்க் அப்படின்னு போட்டு அது ரெண்டுத்தையும் என்டர் பண்ணிட்டோம். அப்புறம் க்ரெடிட் சைடில் க்ளோசிங் பேலன்ஸ் இருந்ததை எடுத்து போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓவர் டிராஃப்டாக இருந்ததுன்னா க்ரெடிட் சைடில், இங்கே ஓவர் டிராஃப்ட் கிடையாது. ஸோ இது ஃபேவரபிள் பேலன்ஸ். ஸோ டெபிட் சைட்லேயும் க்ளோசிங் பேலன்ஸு க்ரெடிட் சைடில் பேமெண்ட் சைட்லேயும் போட்டாச்சு. அடுத்தது நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னென்னா, எல்லா கேஷ் ரெசிப்ட்ஸும் டெபிட் சைட்லேயும் எல்லா கேஷ் பேமெண்ட்டையும் பேமெண்ட் சைட், அதாவது க்ரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். எதெல்லாம் நம்மளுடைய ரெசிப்ட்ஸ் அப்படின்னு. சேல் அப்படின்னாலே நம்ம சேல் பண்ணால் நமக்கு காசு வரும். ஸோ அது ரெசிப்ட். அடுத்தது சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர். நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு அப்படின்னாலே அது ரெசிப்ட் தான். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, அதனால் அது ரெசிப்ட். ஓகேவா? இந்த சைடில் 3 அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. ஓகேவா? அது அப்புறமா சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். சேல் பண்ணால் நமக்கு காசு வருது, அதனால் அது ரெசிப்ட். ஸோ மொத்தம் 5 ஐட்டம் இருக்குது இதில் ரெசிப்ட்ஸ். ஸோ இந்த ரெசிப்ட்ஸ் உள்ளது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேஷ் ரெசிப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம we are going to record it in the debit side of the receipts and payment account. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நம்ம இப்போது ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதியாச்சு. அடுத்தது எல்லாத்துடைய ரெசிப்ட்ஸும் சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ், சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். ஸோ இப்போ ரெசிப்ட் சைட் நம்ம முடிச்சாச்சு. ஸோ இப்போ 2 ஸ்டெப்பு நம்ம முடிச்சுக்கோம். ஓப்பனிங் பேலன்ஸ் முடிச்சாச்சு, க்ளோசிங் பேலன்ஸ் இருந்தது அதையும் முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் கேஷ் ரெசிப்ட்ஸ் ரெக்கார்டட் இன் த டெபிட் சைட் அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸ் we have to record it in the credit side. ஸோ அடுத்த செகண்ட் ஸ்டெப்லேயே பேமெண்ட் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் நான் எதெல்லாம் பேமெண்ட் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ட் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், பே பண்ணிட்டு தான், காசு கொடுத்துட்டு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், அதனால் அது பேமெண்ட்டில் வருது. ஆடிட் ஃபீஸ் பெய்டுன்றதுனால பேமெண்ட். சார்ஜஸ், சன்ட்ரி சார்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், அந்த மாதிரி சார்ஜஸ் அப்படின்னாலே அது எக்ஸ்பென்சஸ். அப்போ நம்ம பே பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அடுத்தது ஸ்காலர்ஷிப் கிவன். யாருக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்காலர்ஷிப், அந்த ஆர்கனைசேஷன் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு பேமெண்ட் சைடில் தான் வரும். அடுத்தது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டுங்கிற வார்த்தை வந்தாலே அது பேமெண்ட்டில் தான் வரணும். அடுத்தது ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்னால காசு கொடுத்து தான் பண்ணுறோம், அதனால் அது பேமெண்ட் சைடில் தான் வரணும். அடுத்ததும் பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர். ஸோ பர்ச்சேஸ்ன்றது பேமெண்ட் சைடில் தான் வரும். அடுத்தது கன்வேயன்ஸ் பெய்டு. ஸோ இந்த பேமெண்ட் உள்ளது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், பேமெண்ட் சைடில் நம்ம போடணும். இதில் ஒன்று ஹைலைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், நம்ம எல்லா பேமெண்ட்டையும் பேமெண்ட் சைடில் நம்ம போட்டாச்சு. ஸோ நம்ம இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸும் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸும் என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது எல்லா கேஷ் ரெசிப்ட்ஸும் ரெசிப்ட் சைடில் போட்டாச்சு. எல்லா கேஷ் பேமெண்ட்டும் என்ன பண்ணிட்டோம், பேமெண்ட் சைடில் போட்டாச்சு.
இப்போது இதில் மிச்சம் இருக்கிறது இதில் என்ன பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். இது வந்து என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம நான் கேஷ் ஐட்டம். இது டெப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம் இதெல்லாம் நான் கேஷ் ஐட்டம்ஸ். இது நம்ம வி ஷுட் நாட் ஷோ இன் த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஸோ இதை நம்ம என்ட்ரி போட மாட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுலேயே நம்ம வந்து இந்த கேஷ் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் வந்து ரெவன்யூவாக இருந்தாலும் கேபிட்டலாக இருந்தாலும் என்ட்ரு பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயராக இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிருக்கோம். ஸோ இதில் அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. ஸோ ரெசிப்ட்ஸையும் பேமெண்ட்ஸையும் அது இடத்துல போட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இதை டோட்டல் பண்ண போகிறோம். ரெசிப்ட் சைடும் பேமெண்ட் சைடும் டோட்டல் பண்ணி பார்த்துட்டு எந்த சைடு அதிகமாக வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் நம்ம டோட்டல் பண்ணும்போது நமக்கு பேமெண்ட் சைடில் தான் பேலன்ஸ் நமக்கு அதிகமாக வருது. 27,700 வருது. ஸோ இந்த பேமெண்ட் காலம்லேருந்து இந்த ரெசிப்டில் உள்ள அமௌண்ட்டெல்லாம் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணி எவ்வளோ வருது அதை என்ன பண்ணணும், நம்ம ரெசிப்ட் சைடில் டு பேலன்ஸ் கேரி டவுன்னு சொல்லிட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போடணும். ரெசிப்ட் சைடு, அதாவது கிரெடிட் சைடு பேமெண்ட் சைடில் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம பேலன்சிங் ஃபிகரை ரெசிப்ட் சைடில் போடும்போது பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு தான் போடணும். இதுவே ரெசிப்ட் சைடில் அதிகமாக இருந்ததுன்னா பேமெண்ட் சைடில் பை பேலன்ஸ் கேரி டவுன்னு போட்டு கேஷ் பேலன்ஸோ இல்லை பேங்க் பேலன்ஸோ தான் போடணும். ஓகேவா? இது ஏற்கனவே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் சம் நம்பர் 3. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இப்போ நம்ம சம் நம்பர் 4க்கு போவோம். ஓகேவா? சரி, இது வந்து மயிலாடுதுறை ரெக்ரியேஷன் கிளப் அதோட ப்ரிப்பேர் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2019. ஓகே, இதுதான் அவங்க கொடுத்துருக்க பர்டிகுலர்ஸ். ஓப்பனிங் கேஷ், பேங்க், டொனேஷன் ரிசீவ்டு, இந்த சைடில் சில பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சைடில் சில பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபார்மெட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஸோ ஃபார்மெட்டை பார்த்திங்கன்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் இதுதான் நம்ம யூஸ்வலாக நம்ம எழுதுகிற ஃபார்மெட். மேலே ஹெட்டிங் என்ன எழுதுகிறோம், இந்த புக்ஸ் ஆஃப் மயிலாடுதுறை ரெக்ரியேஷன் கிளப் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended அப்படின்னு எழுதிட்டு இந்த ஃபார்மெட்டை எழுதிடணும். அடுத்தது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்ததுன்னா ஃபேவரபுளாக இருந்ததுன்னா அதை என்ட்ரி பண்ணணும். க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் வந்து 15,000 கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் 25,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் என்ன பண்ணணும், நம்ம பேமெண்ட் சைடில் போடணும். ஸோ ஓப்பனிங் இது வந்து ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸாக இருந்ததுன்னா டெபிட் சைட் ஆஃப் த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டு. இஃப் இட் இஸ் க்ளோசிங்கும் நம்ம வந்து பேமெண்ட் சைடில் நம்ம போடணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ அந்த ஸ்டெப்பு பார்க்கலாம் நம்ம. ஸோ இது ஓப்பனிங் பேலன்ஸ் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷு பேங்க்குன்னு போட்டாச்சு. க்ளோசிங் பேலன்ஸை பை பேலன்ஸ் கேரி டவுன்னு கேஷ் பேலன்ஸில் நம்ம போட்டாச்சு. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் என்ன, கேஷ் ரெசிப்ட்ஸ் எல்லாத்தையும் டெபிட் சைட்லேயும் கேஷ் பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிரெடிட் சைடு. டெபிட் சைடுங்கிறது ரெசிப்ட்டு, கிரெடிட் சைடுங்கிறது பேமெண்ட். ஓகேவா? இப்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் ரெசிப்ட்ஸ் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிப்பேன். டொனேஷன் ரிசீவ்டு, சேல்னா நமக்கு காசு வருது, ஸோ அது ரெசிப்ட்டு. கிளப் ஆனுவல் டே கலெக்ஷன் தான் நமக்கு வந்திருக்கு, அதனால் அதுவும் ரெசிப்ட்டு. ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் சேரிட்டி ஷோ அது ரெசிப்ட்டு. ஓகேவா? அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எதெல்லாம் ரெசிப்ட்டோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம எங்கே போடணும், ரெசிப்ட் சைடில், அதாவது டெபிட் சைடில் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் முடித்து நம்ம ரெசிப்ட்ஸில் வர வேண்டியது எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன, ஆக்சுவல் கேஷ் பேமெண்ட் டியூரிங் த இயர் எல்லாம் என்ன பண்ணணும், கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இப்போ சம்ம பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பென்சஸ், அதாவது பேமெண்ட் உள்ளதெல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணிப்பேன், சர்க்கிள் பண்ணிப்பேன். ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ்னாலே எக்ஸ்பென்சஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டென்னிஸ் கோர்ட், ஒரு டென்னிஸ் கோர்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனா அது நம்ம செலவு பண்ணுறது, அதனால் அது பேமெண்ட். அடுத்தது ரெண்ட் பெய்டுன்னு வந்தாலே அது பேமெண்ட் சைடு. அடுத்தது சேலரி ஆஃப் வாட்ச்மேன், நீ வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து சேலரி கொடுக்குறாங்க, ஸோ அது பேமெண்ட். அடுத்தது கிளப் ஆனுவல் டே எக்ஸ்பென்சஸ்னாலே அது பேமெண்ட். அடுத்தது லைட்டிங் சார்ஜஸ்னாலே அது எக்ஸ்பென்சஸ். என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், அதனால் அது பேமெண்ட். பில்லியர்ட் டேபிள் பர்ச்சேஸ்டும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ், பெய்டு, சார்ஜஸ், அது எல்லாமே நம்ம எந்த சைடில் வரணும்,
பேமெண்ட் சைடில் நமக்கு காமிக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா எல்லா பேமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேமெண்ட் சைடில் என்டர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன முடிச்சிருக்கோம், ஓப்பனிங் பேலன்ஸ் முடிச்சிருக்கோம், க்ளோசிங் பேலன்ஸ் முடிச்சிருக்கோம், ரிசிப்ட்ஸில் வர வேண்டியதெல்லாம் என்ட்ரி போட்டுட்டோம், பேமெண்ட்டில் வர வேண்டியதெல்லாம் என்ட்ரி போட்டாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் பண்ணி பார்க்கணும். டோட்டல் பண்ணி எந்த சைடில் அதிகமாக இருக்குன்றத பார்க்கணும். பார்க்கும்போது நமக்கு ரெசிப்ட் சைடில் டோட்டல் அதிகமாக இருக்குது, 1,48,000 இருக்குது. ஸோ நமக்கு பேலன்ஸிங் ஃபிகர் எங்கே வரணும், பேமெண்ட் சைடில் வரணும். பேமெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கேரி டவுன் ஏற்கனவே கேஷ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிப்ட்ஸில் உள்ளதையும் இந்த பேமெண்ட்டில் உள்ளதையும் ரெசிப்ட்லேருந்து இந்த பேமெண்ட் அமௌண்ட்டை நம்ம டிடெக்ட் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு மீதி நம்ம பேலன்சிங் ஃபிகர் என்ன வரணும்னா, ஏற்கனவே கேஷ் பேலன்ஸ்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம பேங்க் பேலன்ஸ்னு என்ட்ரி போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் பேலன்ஸ் 50,000. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் சம் நம்பர் 4. Okay, hope you understood this both the sums. Thank you very much. In the next video we will see the 5th sum and also the steps for preparation of income and expenditure account. Thank you.